பார்க்க போகிறேன்னா ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 6 பேப்பர் எடுத்துக்கணும். அடுத்து பிளெயின் பேப்பர் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு சிசர், அடுத்து ஃபெவிகால். இப்போ நம்ம 6 பேப்பரில் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதை ரோல் பண்ணணும். ரோல்னா சின்னதாக பண்ணிடக்கூடாது. உள்ளே பென் வைக்கிற மாதிரி கொஞ்சம் நீளமாக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. எந்த இடத்துல ஃபெவிகால் போடணும்னு பார்த்துக்கிட்டேன். இப்போ ஃபெவிகால் ஓப்பனில் இருக்குது. இப்போ வாங்க ரோல் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ரோல் பண்ணியிருந்தோமோ அவ்வளோ ரோல் பண்ணிக்கலாம். The second paper. இப்போ வந்து 5மே சுருட்டியாச்சு. டோட்டலாக 6 பேப்பர்ஸ் எடுத்திருந்தோம். அந்த 6மே சுருட்டக்கூடாது, 5 மட்டும்தான் சுருட்டணும். இப்போ வந்து இந்த 5ஐயும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இப்படி ஒட்டிடணும். ஒட்டலாம் கரெக்டாக. முடிவு இடத்துல ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்து அது விரியாமலும் நல்லாயிருக்கும். இப்படி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இப்படி ரெண்டுத்தையும் இப்படி கொஞ்சம் நல்லா உள்ளே விட்டு அமைச்சிக்கிட்டா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒட்டும். ஒட்டியாச்சு. நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு என்ன தான் பண்ணுறாங்கன்னு யோசிப்பீங்க. என்ன பண்ணுறோம் தெரியும், இப்படி வச்சு என்ன பண்ணுவோன்னு யோசிப்பீங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கும்ட்டு.
இந்த முடிவில் தான் ஒட்டணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ இந்த பேப்பர் எடுத்து இதை இப்படி ஒட்டணும். அப்போ தான் அடியில் பென் வச்சா உழுகாமல் இருக்கும். நான் மெயினாக ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எல்லா பேப்பருமே ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரே நோட்டில் கிழிச்சிங்கன்னா எல்லா பேப்பருமே ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் கிழிச்சிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணலாம் நான் இல்லை. இது ஏ4 ஷீட் இல்லை. நான் நார்மலாக நம்ம ஒரு சின்ன நோட் இருக்கும், அதில் இந்த மாதிரி பிளெயின் பேப்பர்ஸ் தான் இருக்கும். அந்த நோட் தான் இந்த பேப்பர்ஸ். இப்போ இதை கொஞ்சம் நேரம் காய வச்சுப்போம். நான் போய் ஃபேன் போட்டுட்டு வந்தால் ஈஸியாக காய்ஞ்சிடும். இந்த சிசரை நம்ம யூஸே பண்ணல. எதுக்கு சிசர் வச்சுருப்பாங்க நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்போ தான் சிசரை யூஸ் பண்ண போகிறோம். இப்படியே இருந்தால் அது அசிங்கமாக இருக்கும், அதனால கட் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இவ்வளோ சிம்பிளானதை நானே திங்க் பண்ணி செஞ்சேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மை ஓன் கிரியேட்டிவ் திங்க் திஸ் இஸ். தட்ஸ். இப்போ இது கொஞ்சம் காஞ்சிருக்கும். இப்போ இந்த ஓரத்துலலாம் இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிடும். இந்த கர்வ்ஸ் ஷிஃப்டி கட் பண்ணாதீங்க, அப்பப்போ அந்த இது ஆகிடும். அதனால ரவுண்டுக்கே கட் பண்ணிடுங்க. இது காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணலாம். எடுத்து பார்க்குறேன். இதை காஞ்சிச்சு பார்த்தீங்களா? அடியில்
ஃபெவிகால் இருக்குது, அதனால இதாக இருக்குது. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப பறக்குது. Neat and bright. இப்போ வந்து அங்கங்கே கொஞ்சம் ரொம்ப நீக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நல்லா கட் பண்ணிப்போம். இதுக்குள்ள அதிகம் டஸ்ட்டு வராது, அதனால நான் எல்லாத்தையும் டஸ்ட்பின் எல்லாம் போடவும் தேவையில்லை. ஒரு 2 டஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த அதிகம் கட் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டஸ்ட் வந்துருக்கு. சிசரில் ஒட்டிக்கிது ஃபெவிகால் இருந்தனால இப்போ நீட்டாக அழகாக நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கட் பண்ண அதிகம் வராது, அதனால நீங்கள் ரவுண்டில் கட் பண்ணிக்கலாம். நான் அந்த கர்வ்டு ஷேப் மாதிரி தான் கட் பண்ணுறேன். நான் இப்போ ஏன் அப்படி கட் பண்ணுங்கன்னு சொன்னேன்னா இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வராது, அதனால தான் அப்படி சொன்னேன். அந்த ஃப்ளவர் மாதிரியே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்மளோட அழகான நீட்டானது ரெடி ஆயிடுச்சு. இது சிசர் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம பெண்ணை எடுத்துகிட்டு வரணும். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன இருக்கா? நம்மள்கிட்ட இன்னொரு பென்சிலுமே இருக்கு. அக்கா என்ன இங்கே பார்த்தீங்களா அழகா நிற்கிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.